நேற்று கொல்கத்தா அணிக்கு எதிராக ரன்சேஸில் பஞ்சாப் அணி உலக சாதனை படைத்திருக்கிறது. இந்த உலக சாதனையில் பஞ்சாப் பேட்ஸ்மேன் ஷஷாங்க் சிங் பங்கும் பெரிய அளவில் இருக்கிறது. அவர் குறித்து டேல் ஸ்டெயின் பாராட்டி பேசியிருக்கிறார். நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணிக்கு சுனில் நரேன் 32 பந்தில் 71 ரன்கள், பில் சால்ட் 37 பந்தில் 75 ரன்கள் எடுக்க, அந்த அணி எளிதாக 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 261 ரன்கள் குவித்து பிரமிக்க வைத்தது. கொல்கத்தா அணி 260 ரன்களை இரண்டாவது முறையாக நடப்பு ஐபிஎல் தொடரில் தாண்டியிருக்கிறது. இதற்கு அடுத்து இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பிரப் சிம்ரன் சிங் 20 பந்தில் 54 ரன்கள் எடுத்து அதிரடியான துவக்கத்தை கொடுத்தார். இதற்கு அடுத்து விளையாட வந்த ரூசோவ் 16 பந்தில் 26 ரன்கள் எடுத்தார். ஒரு பக்கத்தில் ஜானி பேர்ஸ்டோ அதிரடியில் மிரட்டினார். ஆட்டத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து வைத்தார். கடைசியில் 8 ஓவர்களுக்கு 84 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது ஷஷாங்க் சிங் விளையாட வந்தார். அவர் மொத்தம் வெறும் 28 பந்துகள் மட்டுமே சந்தித்து அதில் 2 பவுண்டரி, 8 சிக்சர்களுடன் 68 ரன்கள் குவித்து ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார். நேற்று அவரது ஆட்டம் சதம் அடித்த பேர்ஸ்டோவை விட பலரையும் கவர்ந்திருந்தது. நடப்பு ஐபிஎல் தொடரில் அவர் 9 போட்டிகளில் விளையாடி 2 அரை சதங்கள் உடன் 263 ரன்கள் எடுத்திருக்கிறார். அவருடைய ரன் ஆவரேஜ் 65க்கு மேலாகவும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 182 ஆகவும் இருக்கிறது. தன்னுடைய 32வது வயதில் கடின உழைப்பின் மூலம் தனது திறமையை ஐபிஎல் தொடரில் நிரூபித்திருக்கிறார். இவர் இறுதியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விளையாடி கழட்டி விடப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.